இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 11 குறள் எண் 103. செய்நன்றி அறிதல். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தனக்கு திரும்பி வருகின்ற பயனை கருதாது ஒருவன் செய்த உதவியினை ஆராய்ந்து பார்த்தால் அதன் நன்மை கடலையும் விட பெரியதாகும் என்கிறார். அதாவது எவ்வளவு அற்புதமாக அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதாவது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலினும் பெரிது, கடலை விட பெரியதாகும் என்கிறார். கடல் நீர் ஆவியாக மாறி மேகமாகிறது. அந்த மேகம்தான் நமக்கு மழையாக பொழிகிறது. அந்த மழையில்தான் அனைத்து உயிரினங்களும் வாழ்கின்றன. கடல் நாம் இப்படி மழையை பொழிவதால் தான் உயிர்கள் வாழ்கின்றன என்று எண்ணாமல் தானாக நமக்கு அது மழையை தந்து நாம் பயனடைகிறோம். இது இயற்கை தந்த கொடை. அதை போலதான் இதுவும் இந்த குறளை நினைத்து பார்த்தால் உங்களுக்கு இது உண்மை என்பது புலப்படும். தனக்கு என்ன லாபம் அதனை கடமையாக அப்புறம் மலரும் திங்கள்னா நிலவு, மலரும் நிலவும் நமக்கு பயனளிக்கின்றன என்றால் அந்த மலரும் நிலவும் நமக்கு பயனளிக்கிறது. அது நமக்கு பயனளிக்க வேண்டும் என்ற ஒரு பயனை கருதாமல் இது பௌர்ணமி அன்னைக்கு அற்புதமாக ஒளியாக நமக்கு திகழ்கிறது நிலவு. மலர் அதாவது இறைவனுக்கும் பயன்படும், இன்னொன்றுக்கும் பயன்படும். இப்படி அது எதிர்பார்த்தா தன் கடமையை செய்கிறது இல்லை. அதை போன்று இந்த குறளை படித்தால் உங்களுக்கு இதனுடைய அருமை பெருமை தெரியும். அதனால் அற்புதமாக, அதாவது தெய்வப்புலவரை நாம் எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. சரி, எல்லாரும் உலகமெல்லாம் நம்ம தமிழ் மொழி தான் காரணம். உலகமெல்லாம் எங்களுடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் அவர் சொல்லுவார். தலைவர் செயலர், கலைமாமணி, சின்னத்திரை நடிகர், திரைப்பட நடிகர், இப்படி பன்முக திறமை வாய்ந்த கலைமாமணி மரியாதைக்குரிய கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் சொல்லும்போது எதையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். அதுதான் மனிதனுடைய ஒரு நல்ல உணர்வாக இருக்கும் என்று இப்படி குறள்களை எல்லாம் பதிவு செய்வார். அந்தந்த பொதுக்கூட்டங்களிலும் பேசுவதும் சரி, பட்டிமன்றத்திலும் சரி அற்புதமாக விளக்குவார். அதுதான் அதுபோல தான் நாம் இந்த மலரையும் இந்த குறளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த குறளினுடைய தன்மையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அவர் பேசும்போது ஒரு 4-5 குறள்களையாவது சொல்லாமல் இருக்க மாட்டார். அது அவருடைய சிறப்பு. எப்படி எழுதியிருக்கார் பார்த்தீங்களா தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.